ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ எல்லாத்துக்கிட்டேயும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தனால என்னால் கொஞ்சம் ஒரு 3 மாதமாக வீடியோ போட முடியல. ஏன்னா டிசம்பர் மாதத்துலேயே நம்ம வீடியோ போடுறத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், டிசம்பர் மாதத்துலேயே வீடியோ போடுறத 15க்கு அப்புறம் வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ அது ஆல்ரெடி இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு உங்களுக்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டே கிடையாது, டவுன் ட்ரெண்ட் மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஆமாம், நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருந்தேன். அதே போல் டிசம்பரு ஃபஸ்ட்டு வீக்லேயும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நினைக்கிறேன். ஏன்னா செகண்ட் வீக்கில் இருந்தால் என்னால் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த நீங்கள் பழைய வீடியோ எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதே போல் 2-3 பிரதர் வந்து கேட்டிருந்தீங்க, பிரதர் கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்கக்கிட்டையும் கிளியராக சொல்லியிருந்தேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் 80% வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு கீழே வந்து எப்போ கிளியர் பண்ணுறாங்களோ அப்போ தான் திருப்பியும் அகைன் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம கிளியராக சொல்லிட்டு தான் வந்துருந்தோம். ஸோ அதுதான் இந்த 3 மாதமாகவே உங்களுக்கு கிளியராக பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுன் ட்ரெண்டில் மட்டும்தான் இருந்திருக்கும் மார்க்கெட்டு. சரியா? ஸோ ஆல்ரெடி கேப் இந்த அதுக்காக ஒரு காரணத்தை உண்டு பண்ணுவாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது காரணத்தை உண்டு பண்ணுறாங்கன்றதை விட ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைக்குமா, அந்த காரணத்தை வச்சு நம்ம கீழே மார்க்கெட்டை வந்து டவுன் சைடில் இறக்க முடியுமா அப்படின்றதையும் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். அதாவது நியூஸுக்காக மார்க்கெட் இல்லை, மார்க்கெட்டுக்காக நியூஸு அப்படின்றது மாதிரி தான் வெளியில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறதுன்னு தெரில. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தப்பயும் நான் இதே தான் கிளியராக சொல்லியிருந்தேன். அதாவது மார்க்கெட்டை வந்து ரன் பண்ணுறது வந்து நியூஸை வச்சு ரன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நம்ம மக்களோட மனசில் வந்து உண்டு பண்ணிடுறாங்க. பட் ஆனால் அது கிடையாது. மார்க்கெட் அதோட வேல்யூக்குள்ளே தான் ஆட் ஆகி ரன் ஆகி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இப்போயும் நடந்திருக்குன்றது உங்கள் எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். இந்த 24,350ன்றது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 இயராகவே கிட்டத்தட்ட 1 இயர்னு சொல்கிறேன். நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம சொல்லிட்டு தான் வந்துக்கிட்டு இருந்தோம். இதை கிளியர் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடில் மேலே ஏறாதுங்க அப்படின்றதையும் நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். இன்றைக்கும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எஸ்டர்டே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4ஆம் தேதி. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 600-700 பாயிண்ட் வந்து கேப் டவுன் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான காரணம் என்ன ப்ரோ? நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது தான். இந்த 24,350 வந்து கிளியர் பண்ணாமல் மார்க்கெட் அப்சைடில் போகாது. ஸோ அப்படியே போனாலும் அது ஃபேக்கான பிரேக் அவுட்டாக தான் இருக்குமே தவிர அது ரியாலிட்டியாக இருக்காது அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்கு தகுந்தாப்புலேயே நியூஸ் வந்து ஏகப்பட்ட நியூஸ் வந்துச்சு. ஈரானில் குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. ஸோ அதை வச்சு மார்க்கெட்டை இந்தியன் மார்க்கெட்டை என்ன பண்ணுறாங்க, கீழே டவுன் சைடில் கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸு. ஆனால் இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட நவம்பர் மாதமே நான் சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட. நவம்பர் மாதம் லாஸ்ட் வீக்லேயே சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம போட்ட வீடியோவில் நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது ஆமாம், செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன். செப்டம்பர் மாதமும் நான் உங்களுக்கு அந்த இதை பற்றி சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி 350 வந்து கிளியர் பண்ணாமல் மேலே அப்சைடில் போயிட்டுருக்காங்க. செப்டம்பர் ஃபஸ்ட்டு வீக்கா செகண்ட் வீக்கான்னு தெரில. அப்போயும் நான் போட்டிருந்தேன். இந்த மாதிரி கிளியர் பண்ணாமல் மேலே போகிறாங்க. மார்க்கெட் எவ்வளோ தான் மேலே போனாலும் ஃபேக்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு திருப்பி அகைன் கீழே டவுன் சைடில் தான் வருவாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் நவம்பர் மாதம் நம்மளுக்கு கிளியர் பண்ண உடனே அடுத்து நான் உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயத்த சொல்லியிருந்தேன். அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் மட்டும்தான் மார்க்கெட் ரன் ஆகும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். சேம் அதே தான் நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி தான் நடந்திருக்குது மார்க்கெட்டு. சரி, ஓகே, இப்போ நான் 350 கிளியர் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு மார்க்கெட் அப்சைடில் போயிருமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இதுக்குரிய லெவல் நம்ம சொல்கிறது என்ன எப்படின்னா, 25,050 இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து
வீக்லியில் க்ளோஸ் வச்சதுன்னா, அதாவது டேயில் க்ளோஸ் வச்சாலும் சரி, வீக்லி க்ளோஸ் வச்சாலும் சரி, கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மூவ் பண்ணாலும் எது வரைக்கும் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,700. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அப் சைடில் நான் சொல்கிறது சரியா. இந்த 25,700க்கு மேலே மந்த்லியில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து மாறுது. மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து மாறுது. அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து 80% சரியா. இப்போ வரைக்கும் நம்ம 80% வந்து டவுன் சைடில் தான் சொல்லியிருந்தோம். இப்போ நம்ம சொல்கிறது 80% அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் எப்படி 25,700க்கு மேலே மந்த்லியில் க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் அதுக்கப்புறமா ஒரு ஃபுல் ரேலி கொடுத்து அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் இதுக்கு இடப்பட்டதில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு அப் மூமெண்ட் டவுன் மூமெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்கன்றது உங்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தாலே தெரியும் கிட்டத்தட்ட எப்படி கொடுத்துருக்காங்கன்றது. சரி ரைட் ஓகே, இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கிளியராக தெரிஞ்சிருக்கும் எதுக்காக அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு. 2-3 பேர் மெசேஜில் கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கும் மெசேஜ்லேயே சொல்லியிருந்தேன் 3 மாதத்துக்கு அடுத்தது டவுன் ட்ரெண்டு தான் வரும். உங்களுக்கு டவுட்னா பழைய வீடியோ எடுத்து பாருங்கள். அதில் வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வந்து டவுன் ட்ரெண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்றத நான் கிளியராக சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் எடுத்து பார்த்தீங்கன்றது தெரியல. பட் ஆனால் இடையில வந்து நான் யூடியூப் இதில் வந்து செக் பண்ணும்போது வியூஸ் கொஞ்சம் போயிருந்துச்சு. அதாவது மொத்தமாக வீடியோவே போடாமல் இருக்கும் போதே கொஞ்சம் வியூஸ் வந்து போயிருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ரைட்டு ஓகே, இப்போ தான் மக்கள் வந்து நம்ம சொன்னதை கொஞ்சம் நாச்சும் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பட் இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டை தான் வைக்கிறேன். எனக்கு இன்னமும் கொஞ்சம் சில ஒர்க்கெல்லாம் இன்னும் முடியலை. ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பழையபடி டே பை டே, அதாவது டெய்லி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்குன்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அகைன் வந்து இன்னொரு ஒரு சின்ன விஷயம், நான் வந்து மார்க்கெட்டை வந்து டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பட் பார்க்காம இல்லை, பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னால் வந்து வீடியோ போடுறதுக்கான நேரம் வந்து என்னால் ஒதுக்க முடியல. ஸோ அதனால தான் என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல. இன்னும் ஒரு மாதம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நம்ம அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இதை பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பிரதர் மெசேஜ் பண்ணியிருந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் சாரி. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சோன்னா அது கண்டினியூவாக தான் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுத்துக்குங்க. உங்களால் அதுவும் இல்லாமல் நம்ம எல்லா விஷயத்தையுமே நான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எப்படி நடக்குதுன்றத எல்லா விஷயத்தையுமே நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். இதுக்கு மேற்கொண்டு நம்ம சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இனி நாளைக்கு மார்க்கெட் என்ன ப்ரோ நடக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் சரி, கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரியா. 50% வந்து கேப் அப் ஆகி நம்மளுக்கு வந்து நாளைக்கு உங்களுக்கு வந்து ஒரு 25,050 ஓகேவா. இதுதான் நம்மளுக்கு நாளைக்கான லெவல்ஸு மேலே இருக்கிறது. 25,050 மேலே இருக்கிற லெவல். கீழே டவுன் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா அஸ்யூஷுவல் நம்ம சொல்கிறது தான் 24,400. இதுதான் நம்மளுக்கு கீழே டவுன் சைடில் இருக்கிற லெவல் இருக்குது சரியா. நாளைக்கோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 லெவல். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கிராஸ் பண்ணி கீழே இறங்குச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு வந்து 24,000 தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் இருக்குது. இதுக்கு இடையில லெவல் இல்லை. 24,000ன்றது நான் சொல்கிறது ஒரு வீக்லி ஆப்ஷன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், வீக்லி இதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு மந்த்லிக்கும் வீக்லிக்கும் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கோம். ஜஸ்ட்டு வந்து நான் இன்ட்ராடே பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் டக்குன்னு போய் எடுத்துறாங்க. ஜஸ்ட் வந்து நேற்று ஒரு மெசேஜ் ஒரு சிஸ்டர் ஒன்று போட்டிருந்தாங்க நான் கொஞ்சம் வீடியோ அப்லோட் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காகவும் இதுக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணவங்க அவங்களுக்காகவும் சேர்த்து தான் இந்த வீடியோ போடுறேன். தயவுசெய்து கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இன்னும் ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், சின்ன சின்ன ஒர்க்கு எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு
நெக்ஸ்ட்டு 1 மந்த்லேருந்து நம்ம ரெகுலராக வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? அது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பின்னாடி வீடியோவில் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்து அப்டேட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த 3 மாதம் 4 மாதம் வந்து நம்மளுக்கு 3 மாதம் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போகும் அப்படின்றத நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னேன் அப்படின்றத பின்னாடி பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே கிளியராக தெரியும். ஓகேவா? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நாளைக்கு லெவலில் உங்களுக்கு எல்லாத்தையும் கிளியராக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு திருப்பியும் உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக தான் சொல்கிறேன். எனக்கு 1 மாதம் டைம் கொடுங்க. அதுக்கப்புறமா நான் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.